குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குருதான் சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லோருமே அவன்தான் நம்மை கடை தேற்ற வல்லவனாய் இருக்கிறான். ஆகவே அந்த குருவை வணங்கி இந்த வீடியோவை தொடர்றேன். எல்லாருக்கும் வணக்கம். தர்மம் தலைகாக்கும்னு சொல்லுவாங்க. தர்மம்னா என்ன? நம்ம தானம் அளிக்கிறது இதெல்லாம் தான் தர்மம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக தர்மம் என்பது ரொம்ப புழிஞ்சு அதோட சாரை எடுத்து பார்த்தோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்த உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் அதற்கு நன்மை செய்து வாழ்வதுன்னு அர்த்தம். அதுதான் தர்மம், அதுதான் அறம். வியாசர் 18 புராணங்களை எழுதினார். இந்த 18 புராணங்களும் அதை புழிஞ்சு எடுத்தோம்னா அதில் அடுத்தவருக்கு உதவி செய்யணும் வருது. ஸோ உதவி செய்தல் தான் நம்மளுடைய தர்மமாக இருக்குது. உதவி செய்தால் அது பல மடங்கு திரும்பவும் உனக்கு வரும். இதோடைய இது பார்த்தீங்கன்னா, நியூட்டன் எப்படி அந்த ஒரு விதியை கண்டுபிடிச்சாரோ, ஒரு லாவை கண்டுபிடிச்சாரோ, கீழே ஆப்பிள் உழுத ஈர்ப்பு சக்தினால தான். அதுபோல தான் ஒரு செவுத்தில் பந்து அடித்தோம்னா அது ரிட்டர்ன் வரும் இல்லையா? அதுபோல் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அது பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும்ன்றது தான் இது ஒரு தியரி. இது ப்ராக்டிக்கலாகவும் நடக்கக்கூடியது. ஆனால் சில பேர் ஒரு சந்தேகம் வரலாம், நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் என் முதுகில் தான் குத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு. இப்போது இதனால் நம்ம கலங்க வேண்டியதில்லை. நம்ம உதவி செய்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம், நாம் ஒரு சில திருத்தங்கள்லாம் செஞ்சுக்கணும். வள்ளுவர் அழகாக சொல்கிறார், பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல்ன்றார். நீ பாத்திரம் அறிந்து பிச்சையிட்டால் அந்த பிச்சை வீணாக போகாது, அது உனக்கு திரும்பவும் கிடைக்கும். அதாவது பிச்சை அல்ல, அந்த உதவியானது உங்களுக்கு பல மடங்கு திரும்ப பெருகி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எவனுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவனை பார்த்து நாம் செய்ய வேண்டும். அந்த உதவி தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிச்சயமாக காக்கும். கிருபானந்த வாரியார் ஒரு கதை சொல்லுவார். ஒரு அரசன் இருந்தானாம். அவன் பெரிய மேதை. ஆனால் அவனுக்கு இருக்காங்க பாருங்க கூட இந்த புலவர்கள், இந்த முதலமைச்சர்கள், மந்திரிகள், மார்கள் எல்லாமே. இவங்கிட்டேருந்து கிடைக்கிற உதவியை இவங்க வாங்கிக்கிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம நிறைய அமைக்கிறாங்க. இந்த திருட்டுத்தனத்தை இவர் கண்டுபிடிச்சிருவார். ஆனால் நேரடியாக எதுவும் கேட்க முடியாது. மக்களுக்கு இது தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கன்றதுனால இவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு அவர் ஒரு போட்டி ஒன்று வைப்பார். அது போட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு டெஸ்ட்டுன்னே வச்சுக்கிங்களேன், ஒரு சோதனை செய்வார். அப்போது அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார் கையிலையும் ஒரு மாம்பழத்தை கொடுத்து, இந்தாங்கப்பா மாம்பழம் வச்சுக்கோங்க, இது எதுக்குன்னா ஒரு அழைப்புக்காக, நாளைக்கு கோவிலில் சூப்பராக நம்ம கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சிட்டோம், அதோடைய விழாவை விமர்சையாக கொண்டாட போகிறோம். அதனால் மேளதாளங்கள், வாத்தியங்கள், நாட்டியங்கள், இதுபோல் நிறைய கதா காலட்சேபங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, எள்ளு சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம் சாதம் அப்படின்னு சொல்லி நவரசங்களையும் அப்படியே சாப்பாட்டில் கொடுப்பாரு. அப்படியே உடனே எல்லாருக்கும் நாக்கில் அப்படியே அதாவது இது வரைக்கும் கச்சேரி கதா கலாச்சப்பெல்லாம் சொன்னாங்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவங்க நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிக்கும். ஆஹா, நாளைக்கு நல்ல விருந்து இருக்குது, இதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போய் நல்லா ஏனிமாலாம் போட்டு க்ளீன் பண்ணிப்பான் வயிற்ற. இன்னொருத்தன் போவான் சுக்கு கஷாயம் அது இதுன்னு குடித்து இஞ்சி எல்லாம் போட்டு வயிறை க்ளீன் ஆகிப்பான். இன்னொரு சில பேர் ராத்திரி சாப்பிடவே மாட்டாங்க, ஏன்னா காலையில் பட்டினி இருந்தால் தான் அந்த விருந்தை சாப்பிட முடியும், நம்மளால் நிறையா சாப்பிட முடியும்னு எடுத்துக்கிட்டு அதனால் நைட்டு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும். மறுநாள் கோயிலுக்கு வருவாங்க எல்லாருமே. பயங்கர பயங்கர விமர்சையாக இருக்கும், கோலாகலமாக இருக்கும். மாவிலை தோரணங்கள் என்ன, மேளதாளங்கள் என்ன, அவங்களுக்கு வரவேற்பு என்ன, பூர்ண கும்ப மரியாதையோடு அவனை வரவேற்பாங்க அவங்களெல்லாம். இப்படி இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சுது, சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு. அப்போ என்ன பண்ணுவார், அரசன் பாட்டுக்கு கிளம்புவார், கூடவே பரிவாரங்களும் கிளம்பிடும், அங்கே இருக்கிற குருக்கள் எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அரசன் கோயிலை லாக் பண்ணிட்டு போயிடுவான். இவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகிடும், என்னடா இது விருந்து வைக்கிறேன்னாங்க, இங்கே டக்குன்னு மூடிட்டு போயிட்டாரு, அடா பாவி, இவன் ராஜாவா இல்லை கூஜாவா, இந்த மாதிரி விருந்து வைக்கிறேன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு பட்டினியாக போட்டானே அப்படின்னு சொல்லி பல வாரம் அவனை திட்டுவாங்க. கொஞ்ச நேரம் போவோம், ஒரு 12-1 மணி ஆகிடும், எல்லாம் பட்டினியாக சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் ராஜா வருவார். எல்லாருக்கும் விருது தயாராக இருக்குது, பாதாம் மல்வா என்ன, பகலாபாத் என்ன, அப்படி இப்படின்னு சாம்பார் வர்ணித்து அவங்கள மேலே அவங்க பசியை தூண்டி விடுவார். தூண்டி விட்டுட்டு கடைசியாக அவனை சொல்வார்,
ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கையை மடக்காமல் சாப்பிடணும். எப்படிங்க கையை மடக்காமல் சாப்பிட முடியாது? எல்லாருமே அதான் கேட்பாங்க, கையை மடக்காமல் சாப்பிடணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் அங்கே ஒரு நிபந்தனை விதிப்பார். கையை மடக்கிட்டீங்க சாப்பிட்றதுக்கு, வாளாலேயே கையை வெட்டிடுவேன், அதாவது கத்தி எடுத்து கையை வெட்டிடுவேன்றாரு. அரசன்லாம் இப்போ இருக்கிற மாதிரி சட்டசபையில் பாராளுமன்றத்தில் தான் எதுவும் நிறைவேற்றி கேட்க தேவையில்லை. அரசன் எடுக்கிறது தான் முடிவு, அவன் என்ன வேணால் பண்ணலாம். அப்படி சொல்லும்பொழுது இவங்கெல்லாம் தான் புத்திசாலிகளாச்சே, அமைச்சர்கள், இந்த வேத விற்பனர்கள்லாம் என்ன பண்ணலாம், சரி ஒரு வேலை பண்ணலாம், அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. நான் உனக்கு ஊட்டுறேன், நீ எனக்கு ஊட்டு, இப்படியே நம்ம ஊட்டிப்போம் அப்படின்னு சொல்லி சூப்பராக சாப்பாடுக்கு உட்காருவாங்க. ஒருத்தன் கையில் வச்சு இப்படி மடக்காமல் ஒருத்தனுக்கு ஊட்டுவான், இன்னொருத்தன் இவனுக்கு ஊட்டுவான், இப்படியே போய்கிட்டு இருக்குமா. ஓஹோ, அரசன் நினைப்பான், புத்திசாலிங்க தானா நீங்கள்லாம் அப்படின்னு. ஸோ இதில் கையை மடக்காமல் அவங்க ஊட்டினாங்க பார்த்தீங்களா, அவங்க ஊட்டும்போது இன்னொரு 9 கரங்கள் அவனுக்கு வந்து ஊட்டுது. இதுலேருந்து ஒரு விஷயத்தை அவங்களுக்கு உணர்த்துவார் அரசன். அதாவது உங்களுக்கு ஏன் நான் இந்த இதை வச்சேன்னா, இந்த கோயிலில் விருந்து வைக்கிறேன்னா, நல்லா கவனிங்க, உங்களுக்கு பாடம் போகட்ட தான். படிக்காதவனாக இருந்தால் எதை சொன்னாலும் கடவுள் இங்கே இருக்காரு, நீ தப்பு செஞ்சால் உன் கண்ணை குத்திடுவார் அப்படின்னு சொன்னால் படிக்காதவன் அப்படியே நம்பிடுவான். ஆனால் இந்த படித்தவங்க இருக்கிறான் பாருங்கள், எதையுமே நம்ப மாட்டான். கடவுளை நேராக வந்து சொல்லுன்னு சொல்லுவான். இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுகிறவங்க தான் படித்தவங்க. இவங்களுக்கு புரிய வைக்க இதுதான் வழின்னு சொல்லி நான் இதை ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லுவார். அதனால் இது எதுக்குன்னா ஒரு கதையாக கிருபானந்த வாரியார் சொல்லியிருப்பார். இதை வந்து உதவின்ற அந்த ஒரு நோக்கத்தை அது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஒரு கதை. ஆமாங்க, உதவி என்பது நீங்கள் உடலால் செய்யணும்னு மன்னிக்கணும், உடலால் தான் செய்யணும். அப்படி அது முடியாத பட்சத்தில் பணத்தால் செய்யலாம், பணத்தாலும் முடியாத பட்சத்தில் உங்கள் மனதால் செய்யலாம். அதுதான் மாபெரும் உதவி. இந்த மனசால நினைக்கிறீங்க பார்த்தீங்களா உதவி செய்யணும்னு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலத்தில் ஆம்புலன்ஸ் போகுது, ஐயா இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக குணமாகணும், அதை நினைக்கிறோம் பாருங்கள், அதுதாங்க உதவி. உதவின்னா அடுத்தவனுக்கு தர்மம் பண்ணுறது தான் உதவி கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் ரோட்டில் அடுத்தவனுக்கு உபத்திரமாக ஒரு கல் கீழே கிடந்தால் அதையும் நவுதி போகிறது உதவி தான். அதுவும் மாபெரும் உதவி, பெரிய உதவி. அதனால் நம்மக்கிட்ட பணம் இல்லை, நான் எப்படி 4 பேருக்கு உதவ முடியும்லாம் நினைக்கவே தேவையில்லை. உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, பரிகாரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் பரிகாரம். நாம் ஏதோ ஒரு செயலை செய்து தான் இந்த உலக வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். இந்த செயலை செய்யறதுக்காக ஏற்பட்ட விளைவு தான் நாம் இப்போ அனுபவிக்கிறதெல்லாம். இது தொடரக்கூடாது, இது முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் சாமியாராக போயிடலாம். ஆனால் அடுத்த பிறவியாவது நமக்கு நல்லபடியாக அமையணும், இந்த மாதிரி சோகங்கள்லாம் நிகழக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனசளவில் அடுத்தவனுக்கு நல்லதையே நினைக்கலாம். நல்லதையே நினைக்கும் பொழுது உங்களுக்கும் அந்த நல்லது வந்து சேருமா. அதே மாதிரி நாம் அடுத்தவனை வாழ்க வளமுடன் வாழ்த்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அதான் வேதாத்ரி மகரிஷி சொல்வார், வாழ்க வளமுடன், எல்லாரையும் வாழ்த்துங்கன்வார். இப்போ இந்த வாழ்த்தும் போது என்ன ஆகும்னா, இந்த வாழ்த்தும் உங்களுக்கு திரும்ப வரும். இந்த பிரபஞ்சமே எதிரொலிக்கிற தன்மை கொண்டதுங்க. எதிரொலிச்சு நம்மக்கிட்ட வரும். மலைக்கு போய் நீங்கள் கத்துனீங்கன்னா எப்படி எதிரொலிக்குது ஒரு பேரை சொன்னால், அந்த மாதிரி நீங்கள் செய்கிற செயல்கள் எதிரொலித்து உங்களையே நோக்கி வரும். அப்போ நல்லது செஞ்சால் நல்லது தானே வரும். அடுத்தவனை வாழ்த்துறோம்ல, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அப்படி வாழ்த்தும் போது அந்த வாழ்க வளமுடன் நம்ம மனசார வாழ்த்தும் போது அது நமக்கே திரும்பி வரும். எல்லாம் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்ல பேச்சுக்களும் நமக்கு இருந்தாலே அது அடுத்தவருக்கு நாம் செய்யும் பெரிய உதவி. நீங்கள் சாப்பாடு போட வேண்டாம், வேறு எதுவும் செய்யறதுக்கு, அதாவது சாப்பாடு போட வேணான்னு சொல்ல, போடணும். நம்மளால் முடியாத பட்சத்தில் நமக்கே ஒரு வேளை சோத்துக்கு நம்ம கஷ்டப்படும் பொழுது அடுத்தவனுக்கு அது கஷ்டப்பட்டு நம்ம செய்யணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் எல்லா உயிர்களும் நன்மையாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நீ ஆசீர்வாதம் செய் கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுறோம் பார்த்தீங்களா, அது எல்லா உயிர்களுக்கும் நன்மையாய் போய் முடியும். ஆகையால் இன்னிலிருந்து நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன், எல்லாவற்றிலும் நல்லதையே நினைக்கப் போகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.